அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம ஈசிஆர் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது லிஃப்ட்டு காலம் வந்து ஏற்றி நம்ம காயின்ட்டு போடுறோம். முதல் லிஃப்ட் வந்து 7 அடி வச்சு காயின்ட்டு போட்டோம். அதை வந்து இன்றைக்கி ஏற்றிட்டு அதை 10 அடியாக கனெக்ட் பண்ணி காயின்ட்டு போடுறோம். கையோடு வந்து படிக்கட்டு ரூமுடைய கட்டு வேலையும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன விஷயம் பண்ணிகிட்ருக்கிறோம், சில்லூர் விட்டு பலகை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை பற்றின வீடியோ ஒன்று இது பண்ணுறேன். அடுத்தடுத்த வேலைகள் என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்டேஜில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிளான் வேணுனாலும், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்னை ஏரியாவிலேருந்து வீடு கட்டணும், கன்சல்டிங் வேணும், நம்ம வந்து நல்லா டீம் வச்சுருக்கோம். நல்லா சூப்பரான வீடுகள் வந்து கட்டமைச்சு கொடுக்குறோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வீடுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறவங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ தர ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. தர பாருங்கள், ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் விட்டு நாளைக்கு வந்து எம்சென்ட் ஓட்டியிருக்கு. 4 இன்ச்சுக்கு மணல் போடணும், 4 இன்ச்சு 1.5 ஜல்லி போடணும். அந்த கணக்கில் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பெட்டிலாம் பிரித்து மேலே ஏற்றிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பிரிச்சுட்டு இப்போ வந்து இந்த பக்கம் வந்து வால் போட ஆரம்பிச்சாச்சு. இது லிஃப்ட் ரூமு. இது வந்து படிக்கட்டு வருது. இங்கே 1.5 ஜல்லி இன்னும் போடல. 1.5 ஜல்லி போகிறதுக்கான பாட்டம் இல்லை. அதனால் வந்து இது மட்டும்தான் போட போகிறோங்கிறதால, ஃபுல் ஏரியா இல்லைங்கிறதால இது மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா படிக்கட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு சி டைப்பில் வர படிக்கட்டு. 2 லேண்டிங் வரும், 3வது ரூஃப் வர மாதிரி வரும். இது வந்து லிஃப்ட் ரூமோடது. அதனால் இந்த பகுதியை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கு. இப்போ வந்து இது மாதிரி ஏற்றி போடும்போது என்ன பண்ணணும்னா, அது வந்து நம்ம அடுத்த நாள் வந்து லூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி ஏற்றுறோம். ஏற்றி லெவல் வந்து செட் பண்ணிவிட்டு லெவலுக்காக டைட் பண்ணிட்டு, டைட் பண்ணும்போதே தூக்கு பார்த்துடணும். இந்த பெட்டிலாம் டைட் பண்ணும்போதே நல்லா தூக்கு பார்த்து டைட் பண்ணுறோன்னா திருப்பி தூக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைட் பண்ணிவிட்டு நல்லா சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வந்து காங்கிட்டு போடணும். மிக்சிங் ரேஷியோ இதே தான், நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். 1:2:3ன்னு ரேஷியோவில் போடுறோம். 1:3 தான் ஆக்சுவலாக. அது நம்ம மணலில் இருக்கிற பல்கிங்காக இந்த மாதிரி ரேஷியோ எடுத்துக்கிறோம். இது மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஏதாவது டச்சப் வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து சிமெண்ட் வச்சு லைட்டாக சொல்லையாக இருந்தது, சிமெண்ட் பால் வடிஞ்சது, அதை வந்து நம்ம டச்சப் பண்ணிடணும். இன்றைக்கே பண்ணிடணும். தண்ணி ஊற்றியாச்சு, பாக்ஸை லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த கட்டு வேலைக்கான கலவை போட்டிருக்கு. 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து சிமெண்ட் மாட்டரை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம கட்டு வேலைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வந்து மணல் போட்டு 1.5 ஜல்லி போட போகிறோம். 1.5 ஜல்லி போட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலைகள் எதாக இருந்தாலும் செய்ய முடியும். இப்போதைக்கு இந்த ஏரியா பிரிக் ஒர்க் மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். சில்வர் விட்டு பலகை வாங்கியிருக்கிறோம். சென்ட்ரிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் விட்டு பலகை வாங்கியிருக்கிறோம். பலகை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பற்றின வீடியோ ஒன்று தனியாக அங்கே எடுத்தேன். கான்டாக்ட் டீட்டெயில் வேணுங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த தகவல்கள் ஒரு சிலருக்கு வந்து தேவைப்படலாம், அதனால் எடுத்துருக்கேன். 1.5 ஜல்லிலாம் இறக்கியாச்சு, எம்சென்ட் இறக்கியாச்சு. பலகை இங்கே இருக்குது. ரன்னர் பலகை 2 இறக்கியிருக்கோம். நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஒரு 2-3 யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை வச்சு ஆணி போட்டோம்னா கார்னர்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து துண்டாக அதிகமாக கட் பண்ணாமல் தேவையான இதை மட்டும் யூஸ் பண்ணணும். அதிகமான வேஸ்டேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். இது சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆளுங்க சாப்பிட விட்ருக்குறோம். சாப்பிட்டு வந்துட்டு காலம் காங்கிட்டு போடணும். இந்த வேலைகளும் போயிட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கி அப்டேட். நம்ம இதுலேருந்து நான் வந்து இந்த சில்வர் விட்டு பலகை கான்டாக்ட் டீட்டெயிலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்த வேலை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. மேஸ்திரி இருக்காங்க, ராஜீவ்காந்தி மேஸ்திரி, நம்ம ஊர், நம்ம டீமு. வேலை வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஈஸியாக இல்லை, நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கும் இது மாதிரி வேலைகள் செய்யணும், தரமான வீடு வந்து கட்டமைக்கணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இன்னும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ரூப் பீம் எல்லாமே நம்ம வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருட்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம போடுறோம். இப்போ கூட சில்வர் விட்டு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.